புசிகேட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐம் ஆல்சோ ஃபைன் அண்ட் ஹாப்பி. ஆல்ரைட், இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஷேர் பண்ண மாட்டேன். ஷார்ட் நாவல் த ஓல்டு மேன் அண்ட் தி சி, எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதுனது. ஸோ குவைட்டா ஸ்டோரியை ஃபாலோ பண்ணலாம் வாங்க. இந்த ஸ்டோரியோட ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இந்த மனித சமுதாயம் இயற்கையோட ஒரு கட்டுப்பாடுடையது என்றும், மனிதனுக்கும் இயற்கைக்கும் நடக்கிற போராட்டத்துல சில நேரம் மனிதன் தோற்கடிக்கப்படுகிறான், சில நேரம் மனிதன் உயர்த்தப்படுகிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ரொம்ப சூப்பரா எர்னஸ்ட் ஹெமிங்வே சொல்லியிருப்பாரு. ஸோ ஸ்டோரியை மிஸ் பண்ணாம கேட்கலாம். ஒரு வயதான மீனவர் கடற்கரையில மீன் பிடிக்க போறாரு. அவரு அந்த மீன் பிடிக்கிறதுலயே ரொம்ப ஒரு திறமை வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த பையன் கூட ஒரு சின்ன பையன், அந்த சின்ன சின்ன வேலையை செய்யறதுக்கு ஒரு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பெரியவர் பாத்தீங்கன்னா ஒரு மீன் பிடிக்கிறதுல அவ்வளவு ஒரு புகழ் வாய்ந்த ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லலாம். அந்த சின்ன பையன் அவங்க அப்பா அம்மா இவர்கிட்ட அசிஸ்டண்டா சேர்த்து விட்டா இவர் நல்ல ஒரு பெட்டரான ஒரு லைஃப்க்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அந்த பெரியவர்கிட்ட சேர்த்தி விடுறாங்க. ஒரு காலகட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பெரியவருக்கு ஒரு 84 டேஸ் எந்த மீனுமே கிடைக்காதுங்க. ஸோ அந்த 84வது நாள் அவர் ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுவாரு. ஒரு 40 டேஸ் அந்த பையன் அந்த அந்த ஓல்டு மேன் கூட தான் இருப்பாரு. அவங்க 2 பேத்துக்கும் உள்ள ஒரு கம்பெனி எப்படி அப்படின்னா, ரொம்ப ஒரு சூப்பரான கம்பெனி. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா நிறைய கதைகளை பேசிக்கிட்டு, நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டு, நல்லாவே ஒரு பொழுதுபோக்கா இருக்கும். அந்த பையனுக்கும் அந்த பெரியவர்னா ரொம்ப இஷ்டம். ஸோ அந்த சமயத்துல அவங்களோட அந்த பையனோட பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் அன்லக்கி ஆயிட்டாரு. இவருக்கு மீனே கிடைக்கிறது இல்ல. 84 டேஸ் அவருக்கு எந்த எந்த ஒரு மீன் கிடைக்கல. ரொம்ப அன்லக்கியா இருக்காரு. இந்த உலகம் அவரை ரொம்பவே திட்ட செய்து, இவருக்கு எதுவுமே கிடைக்கல, லக் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால மனசொடிஞ்சு போன அந்த பெரியவர் ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுறாரு. அந்த பையனை அவங்க பேரண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு படகுல கொண்டு போய் சேர்த்து விட்டுறாங்க. அங்க அந்த பையன் போய் ஜாயின் பண்ண உடனே அவங்களுக்கு தொடர்ந்து 3 வாரமும் அதிர்ஷ்டவசமா மீன்கள் நிறையவே கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ இதுதான் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்ல இருக்கிறவங்கள பாராட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த உலகம் எப்பவுமே இப்படிதான். முன்னாடி அவங்க ஜெயிச்ச வாழ்க்கையை பத்தி பேசவே பேசாது. கரண்ட்ல அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்க அன்லக்கியா இருக்கிற விஷயம், அந்த தோத்து போன விஷயத்த பேசுறது அப்படின்னா ரொம்ப கை வந்த கலை அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா? அது மாதிரி இந்த மக்கள் எல்லாம் அந்த பெரியவரை பேசிட்டு இருக்காரு. ஒரு நாள் அந்த பெரியவர் நைட்டு உக்காந்துக்கிட்டு ரொம்பவே டீப்பா யோசிச்சுட்டு இருக்காருங்க. என்னடா இது எதுவும் கிடைக்கல, ஒரு மீன் கூட மாட்டல. பட் நம்ம இந்த முயற்சியை மட்டும் கைவிட்டுற கூடாது. இதுல எப்படியாச்சும் நம்ம மீன் பிடிச்சே ஆகணும், சாதிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் ரொம்பவே போராடிட்டு இருக்கிறார். சோ அந்த 84வது நாள் அந்த பெரியவருக்கு ஒரு ஸ்பிரிட் வருது. எப்படி அந்த 84வது நாள் அந்த பெரியவருக்கு ஒரு ஸ்பிரிட் வருது. எப்படியாச்சும் இன்னைக்கு மீன் பிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டை எடுத்துட்டு கிளம்புறாரு. கடற்கரைக்கு கிளம்புறாரு. அந்த சமயத்துல ஒரு 3 தூண்டில தொங்க விட்டுருக்காங்க. ஒரு தூண்டில் மேலையும், ஒரு தூண்டில் அதுக்கு கொஞ்சம் கீழேயும், இன்னொரு தூண்டில் ரொம்ப ஆழமாவும் தொங்க விட்டுருக்காங்க. இந்த 2 தூண்டில்ல ஒரு சில மீன்கள், குட்டி குட்டி மீன்கள் சிக்குது. ஸோ அதை எடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த டைம் அந்த ஆழமா இருந்த அந்த தூண்டில்ல தான் ஒரு பெரிய மீன் மாட்டிருக்கிறத அவர் ரியலைஸ் பண்றாரு. அந்த போட்ல அது போகும் பொழுது இழுக்கவே முடியல, ரொம்பவே கனமா இருக்குது. அவருக்கு உடனே ஒரு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. ரொம்ப பெரிய மீன் இன்னைக்கு மாட்டிருச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அதை இழுக்கிறாருங்க. அதை அவரால் இழுக்க முடியல, ரொம்ப ட்ரை பண்ணி இழுக்கிறாரு. அந்த டைம் அந்த கடல்ல இருக்கிற சுறா அந்த மீனை கடிச்சு சாப்பிடுறதுக்காக போராடுது. உடனே இந்த பெரியவர் ஈட்டியை எடுத்து நிறைய போராட்டங்கள் நடத்துறாரு. அந்த சுறாவுக்கும் பெரியவருக்கும் நிறைய போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்திலையும் மீண்டு அந்த சுறாவை வின் பண்ணி அந்த பெரிய மீனை இழுத்துக்கிட்டு ஒரு வழியா கடற்கரை ஓரமா வராருங்க. அங்க வரும்போதுதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த மீனோட தலையும் இந்த எலும்பு பகுதியும் தான் மிஞ்சிருச்சே தவிர மீதி எல்லாம் அந்த சுறாவோட போராடும் பொழுது எல்லா பீஸும் அது சாப்பிட்டுருச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு. பட் ரொம்ப ஒரு மன வருத்தத்தோட அந்த மீனை வெளியில போட்டுட்டு அந்த பெரியவர் போய் உள்ள ரொம்ப சோகமா படுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த பையன் எட்டி பாக்குறான். தாத்தா, என்ன அதிசயம், இன்னைக்கு நீங்க இவ்வளவு பெரிய மீன் பிடிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பெரியவர், என்ன நீ அத பாத்தியா அப்படின்னு சொன்னாங்க. நான் மட்டும் பாக்கல தாத்தா, இந்த உலக மக்களே அத வியந்து போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் வெளியே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு
இந்த ஓல்டு மேனால எப்படி இவ்வளோ பெரிய மீன் பிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அந்த ஓல்டு மேன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அவ்வளவுதான் இந்த ஷார்ட் நாவல். நீங்க 90s கிட்ஸ் வந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து 1954ல வந்து இதுக்காக நோபல் பரிசு வாங்கின ஒரு நாவல். ஸோ பட்டர்ஃப்ளை, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.